மழை வெள்ள பாதிப்பில் 2 விஷயம் பாருங்கண்ணே. ஒன்று, இதற்கான காம்பன்சேஷன் வர்றது. மத்திய அரசு கண்டிப்பாக காம்பன்சேஷன் கொடுக்கத்தான் போகிறாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மத்திய அரசு பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்முலா பேஸ்டு அப்ரோச் இருக்குது. உறுதியாக பணம் வரத்தான் போகுது. அது ஓகே, அது ஒரு பார்ட்டுங்கண்ணே. பணம் வந்துருச்சு, நம்ம காம்பன்சேஷன் கேட்டோம், மத்திய அரசு கொடுத்தாங்க, நம்ம மக்களுக்கெல்லாம் கொடுத்துட்டோம். இதை நினைத்து திமுக சந்தோஷப்படுவதில் எந்த பிரயோஜனம் இல்லைங்கண்ணா. இன்றைக்கி ஆல்ரெடி வந்த புயல்னால் 4 மாவட்டங்கள் தமிழகத்தில் தன்னுடைய உற்பத்தி திறனை இழந்திருக்கு. ஆல்ரெடி நம்ம உற்பத்தி திறனில் கீழே போக ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி தூத்துக்குடி இன்னும் 2 ஆண்டுகள் தன்னுடைய உற்பத்தி திறனை கொடுக்க முடியாது. தூத்துக்குடி போட்டே பார்த்திங்கன்னா இப்போ தான் திரும்ப ஆப்ரேஷனுக்கு வருது. உப்பளங்கள் எல்லாம் 85%, 90% உப்பளங்கள் போச்சு. திரும்ப அந்த உப்பளத்தை உருவாக்குவதற்கு 3 மாத காலம் ஆகும். நெல் பயிர் போச்சு. ஸோ உதாரணமாக பார்த்திங்கன்னாங்கன்னா தூத்துக்குடியினுடைய உற்பத்தி திறனை திரும்ப கொண்டு வருவதற்கு தோராயமாக 2 ஆண்டுகள் வேணும். திருநெல்வேலி அதே போல், தென்காசி அதே போல், கன்னியாகுமரி. சென்னையினுடைய உற்பத்தி திறன் அம்பத்தூர் எஸ்டேட்டை கொண்டு வர்றதுக்கு என்ன 6 மாதம் ஆகும்.